சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான சிபிஐ விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்த மனுவை மெரிட் அடிப்படையில் விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான சிபிஐ விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கிய உச்சநீதிமன்றம் மெரிட் அடிப்படையில் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல், அதே துறையில் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷா எதிராக நடவடிக்கை எடுத்ததாகவும், இதனால் காதர் பாஷா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமக்கு எதிரான புகாரில் பொன் மாணிக்கவேல் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாகவும், சிலை கடத்தல் வழக்கில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான தீனதயாளனை தப்ப வைக்க பொன் மாணிக்கவேல் உதவினார் எனவும், இதற்கு நான் இடையூறாக இருந்ததால் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், எனவே பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு வந்த பொழுது பொன் மாணிக்கவேல் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தொடரலாம் எனவும், ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டாம் என உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த பிரதான வழக்கில் முடிவு செய்ய வேண்டும் எனவும், எனவே தாமாக முன்பு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள், உங்கள் மீது தவறு இல்லை என்றால் ஏன் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யக்கூடாது என கேட்கிறீர்கள், குற்றப்பத்திரிகை ஏன் தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கட்டும் என தெரிவித்த நீதிபதிகள், சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற ஆணையை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான வழக்கை சிபிஐ விசாரணை தொடரலாம் என தெரிவித்த நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் மெரிட் அடிப்படையில் விசாரித்து உரிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை நிறுத்தி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.